ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனி குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கார சட்னி ஒரு 2 நிமிஷத்தில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு செய்ய தோணும். அந்தளவுக்கு இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுவிதமான இந்த சட்னி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக நிறம் மாறட்டும். பருப்பு ஓரளவுக்கு நல்லா நிறம் மாறினோன்னு 2-3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு கீத்து, அதாவது ஒரு சின்ன பீஸ் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு ஒரு 10-15 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து அடிக்கடி நம்ம உணவில் சேர்க்கும்போது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி, அதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்குலாம் கொடுத்திங்கன்னா எந்த ஒரு வியாதியுமே அண்டாது. பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து செய்யும்போது இந்த சட்னி நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 1 போதும். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லா கொலன்னு வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். எப்போவுமே நம்ம வரமிளகாய் தான் சேர்ப்போம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம். அது நாட்டு தக்காளியாக இருந்தால் ரொம்ப புளிப்பாக இருக்கும், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம்னா சூப்பரான கார சட்னி தயாராகிடும். இட்லி தோசைக்கு ஒரு பர்ஃபெக்டான சட்னின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன், நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக தயாராகிடுச்சு. இது தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இது கூட சேர்த்துருக்கேன். சுவையான கார சட்னி 2 நிமிஷத்தில் தயார் பண்ணிட்டோம். கட்டாயம் இந்த கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.